ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்ரம் யமாக்ரஜன் சாயாமார்த்தண்ட சம்பூதம் தம் நமாமே சனேஸ்வரம். இன்றைய பாடல்: ராம 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 ராகவா ஹரே கிருஷ்ணா ஹரே கேசவா. ராம 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 ராகவா ஹரே கிருஷ்ணா ஹரே கேசவா. ஹரே ராம ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ராம ராகவா. ஹரே கோவிந்த மதுசூதனா ஹரே கோபால முரளீதரா. ஹரே கோவிந்த மதுசூதனா ஹரே கோபால முரளீதரா. ஹரே ராம கிருஷ்ணா ஹரே ஹரே ராம கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ராகவா. ராம 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 ராகவா ஹரே கிருஷ்ணா ஹரே கேசவா. ஹரே ராம ராகவா. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை, நேர்மைக்கு பலன் அதிகம். ஒரு ஊர்ல ஒரு குரு ஆசிரமம் நடத்திட்டு வந்தாரு. அந்த ஆசிரமத்துக்கு ஒரு குடும்பஸ்தன் நேரா குரு கிட்ட வந்து குருவோட காலை பிடிச்சிக்கிட்டு அழுக ஆரம்பிச்சாரு. குருவே, நான் ஒரு குடும்பஸ்தன், என் குடும்பத்தை பார்த்துக்கிற அளவுக்கு என்னால் சம்பாதிக்க முடியல, எனக்கு பண கஷ்டம் தலைக்கு மேலே இருக்கு, நீங்க தான் ஏதாவது செஞ்சு என்னோட பாரத்தை குறைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த குரு, சரிப்பா, உன்னை பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுறவன் மாதிரி தெரியுது, உனக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அந்த குடும்பஸ்தன் என்ன உதவி பண்ணுவாரோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த குரு சொன்னார், நான் சொல்கிற இடத்துக்கு போப்பா, அங்கே ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துக்கு பக்கத்தில் பிரகாசமான ஒரு கல் வச்சுருப்பேன், அந்த கல்லை தள்ளிட்டு அந்த இடத்துல தோண்டுனா அதுக்குள்ள ஒரு பானையில் நிறைய தங்க காசுகள் இருக்கும், பாதி தங்க காசுகளை நீ எடுத்துக்கோ, மிச்சம் பாதி தங்க காசுகளை அங்கேயே வச்சுட்டு மேலே மண்ணு போட்டு மூடி அந்த பிரகாசமான கல்லை அந்த இடத்துல வச்சுட்டு நீ உன் வீட்டுக்கு போப்பா, அந்த பாதி தங்க காசுகளை வித்து உன்னோட கஷ்டத்தை நீ போக்கிக்கோ அப்படின்னு சொன்னாரு. அந்த குடும்பஸ்தனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இது, இவர் பாட்டுக்கு எங்கேயோ போக சொல்றாரு, அங்க தோண்ட சொல்றாரு, அங்க பானை நிறைய தங்க காசுகள் இருக்குன்னு சொல்றாரு, அதுல பாதி எடுத்துக்கிட்டு மிச்ச பாதியை அங்கேயே வைக்க சொல்றாரு, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு கிட்ட, குருவே, நீங்க சொல்ற மாதிரி அங்க போய் பாதி தங்க காசுகள் எடுத்துட்டு உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த குரு, தேவையில்லப்பா, நீ பாதி தங்க காசுகளை எடுத்துட்டு அப்படியே நீ உன் வீட்டுக்கு போயிட்டு உன் பிரச்சனைகளை தீர்க்க பாரு, மறுபடியும் இங்க வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த குடும்பஸ்தன் அங்கிருந்து கிளம்பும் போது மறுபடியும் குரு கிட்ட திரும்பி, குருவே, பாதி தங்க காசுகளை எடுத்துக்கிட்டு மிச்சம் பாதி தங்க காசுகளை அங்கேயே வைக்க சொல்றீங்களே, அதுக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அந்த குரு சொல்றாரு, உன்ன மாதிரி நிறைய கஷ்டப்படுறவங்க இங்க வருவாங்க, மிச்சம் இருக்கிற பாதி தங்க காசுகள் அவங்களுக்கு உதவும் அப்படின்னு சொன்னாரு. அந்த குடும்பஸ்தனும் அந்த குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நேரா அவர் சொன்ன இடத்துக்கு போனாரு. அங்க ஒரு மரமும் இருந்துச்சு, பக்கத்துல ஒரு பிரகாசமான கல்லும் இருந்துச்சு. அந்த கல் எடுத்து வச்சுட்டு தோண்டி பார்த்தா குரு சொன்ன மாதிரியே ஒரு பானை நிறைய தங்க காசுகளும் இருந்துச்சு. முதல்ல பாதி தங்க காசுகளை அந்த குடும்பஸ்தன் எடுத்துக்கிட்டான். மிச்சம் இருக்கிற பாதி தங்க காசுகளை பார்க்கும்போது அந்த குடும்பஸ்தனுக்கு ஆசை வந்துருச்சு. அப்போ அந்த குடும்பஸ்தன் யோசிச்சான், மறுபடியும் நம்ம அந்த ஆசிரமத்துக்கு போக வேண்டிய அவசியமும் இல்லை, எப்படியும் பாதி தங்க காசுகளை இன்னொரு கஷ்டப்படுற ஒருத்தனுக்கு தானே தரேன்னு சொன்னாரு, நம்மளே இந்த முழு தங்க காசுகளையும் எடுத்துக்கலாம், மறுபடியும் குரு என்ன நம்மளை தேடி கண்டுபிடிச்சு நம்மளை கேட்கவா போறாரு, அதனால மண்ணுக்குள்ள புதைச்சு வைக்கிறதுக்கு நானாவது முழுசா எடுத்து உபயோகிக்கலாம்ல அப்படின்னு நினைச்சிட்டு முழு தங்க காசுகளும் எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வீட்டை நோக்கி போனாரு. அந்த குடும்பஸ்தன் நினைச்சாரு, இந்த தங்க காசுகளை வச்சு
நம்ம 4 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. எப்படியெல்லாம் அவரோட பிரச்சனைகளை தீர்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு திருடர்கள் கூட்டம் இந்த குடும்பஸ்தனை வழிமறைச்சு கத்திய காமிச்சு, ஒழுங்கா உன்கிட்ட இருக்கிற தங்க காசுகளை என்கிட்ட கொடுத்துடு, இல்லனா கத்தியால குத்திடுவேன் அப்படின்னு சொன்னாரு. காசை பின்னாடி கூட சம்பாரிச்சுக்கலாம், ஆனா உயிர் ரொம்ப முக்கியம், எப்படியாவது இவங்க கிட்ட தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முழு தங்க காசுகளையும் திருடர்கள் கிட்ட கொடுத்துட்டாரு. கொஞ்ச நேரம் உட்காந்து அழுதாரு. கை கெட்டினது வாய் கெட்டலையே அப்படின்ற மாதிரி இவ்வளோ தங்க காசுகளும் ஒரே நொடியில போயிடுச்சே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. மறுபடியும் நேராக அந்த ஆசிரமத்துக்கு போய் குருவோட காலை பிடிச்சிக்கிட்டு, குருவே நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சேன், ஆனா திருடர்கள் என்கிட்ட இருந்து கத்திய காமிச்சு எல்லா தங்க காசுகளையும் புடுங்கிக்கிட்டாங்க அப்படின்னு அழுதாரு. அந்த குரு, எனக்கு இப்படியெல்லாம் ஏதாவது நடக்கும்னு நல்லா தெரியும்ப்பா, அதனால தான் உன்னை பாதி தங்க காசுகளை எடுத்துகிட்டு போக சொன்னேன். இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மிச்சம் இருக்கிற தங்க காசுகள் அங்கே தானே இருக்கும், அதனால் இப்போ போய் அந்த மிச்சம் இருக்கிற தங்க காசுகளை எடுத்துகிட்டு போய் சந்தோஷமா இரு அப்படின்னு சொன்னாரு. அந்த குடும்பஸ்தனுக்கு பலார்னு அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருந்துச்சு. இப்போ முழு தங்க காசுகளும் எடுத்துட்டு போய் தான் திருடர்கள் கிட்ட கொடுத்துட்டேன், முழு தங்க காசுகளையும் நான் எடுத்துட்டு போனேன் அப்படின்னு எப்படி அவரால் குரு கிட்ட சொல்ல முடியும்? சொன்னா குரு கேட்பாரே, நான் உன்னை பாதி தானே எடுத்துட்டு போக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பஸ்தனால உண்மையையும் சொல்ல முடியல, வேற கேள்வியும் கேட்க முடியல. தலையில கை வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சது தப்புன்னு தலையில அடிச்சுக்கிட்டே அந்த குடும்பஸ்தன் அவனோட வீட்டுக்கு போயிட்டாரு. அவர் மட்டும் நேர்மையை கடைபிடிச்சிருந்தா அவருக்கு மிச்சம் இருக்கிற பாதி தங்க காசுகள் கிடைச்சிருக்கும். நம்மளோட வாழ்க்கையில எந்த சமயத்திலையும் நேர்மையை மட்டும் விட்டுடவே கூடாது. அது அந்த குடும்பஸ்தனுக்கு நல்லாவே புரிஞ்சது, உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை நேர்மைக்கு பலன் அதிகம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.